ஓம் முருகா, என் அன்பு குழந்தையே, இந்த நொடி இந்த வீடியோவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் இது தற்செயலாக நடந்தது அல்ல. உன்னை பார்ப்பதற்காகவும் உன்னிடம் பேசுவதற்காகவுமே நான் வந்திருக்கிறேன். உன் மனதிற்குள் இருக்கும் போராட்டங்கள், இரவு நேரங்களில் நீ சிந்தும் கண்ணீர், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று நீ கேட்கும் கேள்விகள் அனைத்தும் என் செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம், உன்னை கைவிடலாம். ஆனால் உன் தந்தையாகிய நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். குழந்தையே, இப்போது நீ சந்திக்கும் சவால்கள் உன்னை அழிப்பதற்காக வந்தவை அல்ல. அவை உன்னை ஒரு வைரமாக பட்டை தீட்டுவதற்காக வந்தவை. ஒரு தங்கம் நெருப்பில் சுடப்படும் போதுதான் அது தூய்மையாகிறது. அதே போல இந்த சோதனைகள் உன் மனதை வலிமையாக்கவே என் அனுமதியோடு நடக்கின்றன. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது, இனி நான் என்ன செய்வேன் என்று நீ கலங்கும் நேரங்களில் உனக்காக புதிய கதவுகளை நான் திறந்து வைப்பேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் கடமையை நீ சரியாகச் செய். நேர்மையாக உழைத்துக் கொண்டே இரு. முருகன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான் என்ற முழுமையான நம்பிக்கையோடு உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. பணக்கஷ்டமா, குடும்பத்தில் குழப்பமா, அல்லது ஆரோக்கிய குறைபாடா, எதை பற்றியும் இனி கவலைப்படாதே. உன் கர்ம வினைகள் அனைத்தும் விலகும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்வில் இதுவரை நீ அனுபவித்த வலிகளுக்கெல்லாம் சேர்த்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் பரிசாகத் தரப்போகிறேன். உன் பொறுமைக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். என் வேல் உனக்கு ஒரு கவசமாக இருந்து உன்னை எப்போதுமே பாதுகாக்கும். காலையில் நீ கண் விழிக்கும் போதும் சரி, இரவில் நீ தூங்கும் போதும் சரி, நான் உன் அருகிலேயே இருப்பேன். உன் முகத்தில் அந்த பழைய சிரிப்பை நான் மீண்டும் பார்க்க வேண்டும். தைரியமாக இரு, நிம்மதியாக இரு. இனி எல்லாம் சுபமாகவே நடக்கும். கந்தன் இருக்க கவலை எதுக்கு? வெற்றிவேல், வீரவேல். பார்வையாளர்களே, முருகனின் இந்த வாக்கு உங்களுக்கு மன அமைதியை தந்திருந்தால் வீடியோவை லைக் செய்துவிட்டு கமெண்டில் ஓம் சரவண பவ அல்லது ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். முருகனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.